சவுதி அரேபியாவில் நேற்று நடைபெற்ற முதல் நாள் IPL ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போன கிரிக்கெட் வீரர்கள் குறித்து செய்தியாளர் முத்து அளிக்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். IPL மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் களை கட்டியிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்கள் நடைபெறும் இந்த மெகா ஏலத்தின் முதல் நாளான நேற்று குறிப்பாக பல சுவாரஸ்யங்களும் சாதனைகளும் நிகழ்ந்தது. IPL ஏலத்தில் எந்தெந்த வீரர்கள் அதிக தொகைக்கு போயிருக்கிறார்கள் என்பது குறித்து நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதாவது மெகா ஏலத்திற்கு முன்னதாகவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதே போல நேற்றைய தினம் அதிக தொகைக்கு ஏலம் போய் IPL வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என்பது படைத்திருக்கிறார். குறிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அவரை 27 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் IPL வரலாற்றிலேயே இதுவே ஒரு வீரரை அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுப்பது முதல் முறையாகும். அதே போல ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்குமே பஞ்சாப் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. 26.75 கோடிக்கு ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்குமே ஒரு வீரரை இந்த முறைதான் அதிக தொகைக்கு ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் பஞ்சாப் அணிக்கு ஒரு கேப்டன் இல்லாத சூழ்நிலையில் ஐயரை பஞ்சாப் அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆல்ரவுண்டர், லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பவுலர். இவர் ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு தான் விளையாடி இருந்தார். இந்த நிலையில் IPL மெகா ஏலத்திற்கு, அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை விடுவித்து மெகா ஏலத்திற்கு வந்திருந்தார். இப்படி இருக்கும் பொழுது IPL மெகா ஏலத்தில் பங்கேற்க வெங்கடேஷ் ஐயரை 23.75 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மீண்டும் ஏலம் எடுத்திருக்கிறது. இது நேற்று நடைபெற்ற IPL ஏலத்தில் 3வது அதிகபட்ச தொகையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெங்கடேஷ் ஐயருக்கு இது மிகப்பெரிய ஒரு தொகையாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக குறைந்த அளவில் ஏலம் போயிருந்த வெங்கடேஷ் ஐயர் இந்த முறை யாரும் எதிர்பாராத வகையில் 23.75 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறார். இவரை எடுப்பதற்காக 10 அணிகளுமே கடுமையாக போட்டி போட்ட நிலையில் இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலம் எடுத்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்தவரைக்குமே இவர்தான் ஏலத்தில் முதல் வீரராக வந்திருந்தார். இவரை எடுப்பதற்கு பல அணிகளுமே கடுமையான போட்டி போட்ட நிலையில் இறுதியாக பஞ்சாப் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. பஞ்சாப் அணி RTM கார்டை பயன்படுத்தி ஹர்ஷதீப் சிங்கை ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18 கோடிக்கு ஹர்ஷதீப் சிங்கை மீண்டும் பஞ்சாப் அணி தன் வசமாக்கியிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது யுஸ்வேந்திர சஹாலை பொறுத்தவரைக்குமே ஒரு லெக் ஸ்பின்னராக பார்க்கப்படுகிறவர். இந்தியாவை சேர்ந்தவர். கடந்த ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு விளையாடிய நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை விடுவித்திருந்தது. இந்த நிலையில் IPL மெகா ஏலத்தில் இவரை எடுப்பதற்காக கடுமையான போட்டி என்பது நிலவியது. ஏற்கனவே இவர் விளையாடிய ராஜஸ்தான் அணியும் சரி, அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சரி இவரை எடுப்பதற்கு கடுமையாக போட்டி போட்டார்கள். இறுதியில் பஞ்சாப் அணியே இவரை ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. இவரை 18 கோடிக்கு ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. பஞ்சாப் அணியை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீரர்களை அதிக தொகைக்கு கொடுத்து ஏலம் எடுத்திருக்கிறது. ஜாஸ் பட்லரை பொறுத்தவரைக்குமே 15.75 கோடிக்கு ஏலம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. இவர் கடந்த முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு விளையாடினார். இந்த முறை மெகா ஏலத்தில் பங்கேற்றதில்லை. இவரை எடுப்பதற்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் கடுமையான போட்டி என்பது நிலவியது. அதே நேரத்தில் ராஜஸ்தான் அணியும் இவரை எடுப்பதற்கான முயற்சி செய்து இருந்தாலும் கூட குஜராத் டைட்டன்ஸ் அணி 15.75 கோடிக்கு ஏலம் என்பது ஜாஸ் பட்லரை எடுத்திருக்கிறது. KL ராகுலை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு விளையாடினார். இந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. இவர் அதிக தொகைக்கு ஏலம் போவார் என எதிர்பார்க்கப்பட்டது. IPL நிர்வாகம் வெளியிட்ட அந்த மார்க்யூஸ் பிளேயர் என்று சொல்லக்கூடிய முதல் 12 வீரர்களில் இடம்பெற்றிருந்தார். அப்படி இருக்கும்போது 2 கோடி அடிப்படை விலை என்ற ஏலத்தில் பங்கேற்ற நிலையில் இவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 14 கோடிக்கு ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லியிருந்தால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்த ரிஷப் பண்ட் லக்னோ அணிக்கும், லக்னோ அணியில் இருந்த ராகுல் டெல்லி அணிக்கும் திரும்பியிருக்கிறார்கள் என்பது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கப்படுவது ஜோப்ரா ஆர்ச்சர். இதற்கு முன்பாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் என்று கேட்டால் இந்த முறை மெகா ஏலத்திலும் சரி IPL தொடரிலும் சரி ஜோப்ரா ஆர்ச்சர் பங்கேற்கவில்லை என்ற தகவல் என்பது கிடைத்திருந்தது. இதனால் முதற்கட்டமாக IPL நிர்வாகம் வெளியிட்ட பட்டியலில் இவர் ஒரு பெயர் என்பது இடம்பெறவில்லை. இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஜோப்ரா ஆர்ச்சரோட பெயர் என்பது இடம்பெற்று மெகா ஏலத்திற்கு வந்திருந்தார். இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12.50 கோடி கொடுத்து ஏலம் என்பது எடுத்திருக்கிறது.
அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஜோஸ் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்குமே ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு ஏலம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு ரைட் ஹேண்ட் வேகப்பந்து வீச்சாளராக பார்க்கப்படக்கூடிய வீரர். 12.50 கோடிக்கு ஏலம் எடுத்து தங்களுடைய அணி பக்கம் இழுத்தது. இதனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பந்துவீச்சு என்பது சற்று பலமாக உள்ளது. முகமது சிராஜை பொறுத்த வரைக்குமே இந்தியாவைச் சேர்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இவர் ஏற்கனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு அதிக முறை ஐபிஎல் போட்டியில் பங்கேற்ற ஒரு வீரராக பார்க்கப்படக்கூடிய வீரர். அதாவது விராட் கோலி போலே இவரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு அதிக போட்டியில் விளையாடி இருக்கிறார். ஆனால் இந்த முறை குஜராத் டைட்டன்ஸ் அணி இவரை ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. அந்த வகையில் 12.25 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. இவரை யாராலும் மறக்க முடியாத ஒரு வீரர். என்னென்று கேட்டால் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் மினி ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போன வீரராக பார்க்கப்படக்கூடிய வீரர். குறிப்பாக 24.75 கோடிக்கு இவர் கடந்த முறை ஏலம் என்பது எடுக்கப்பட்டார். இவரை அனைத்து அணிகளுமே போட்டியிருந்தது. இவர் இந்த முறையும் அதிக தொகைக்கு ஏலம் போவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த முறை 11.75 கோடிக்கு ஏலம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்தவரைக்குமே ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். கிட்டத்தட்ட லக்னோ அணிக்கு கடந்த முறை விளையாடி பல வெற்றிகளை தேடி தந்தவர். அதே நேரத்தில் தனிநபராகவும் நின்று வெற்றிகளை தேடி தந்த ஒரு வீரராக பார்க்கப்படக்கூடியவர். இவரை பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. அதாவது 11 கோடிக்கு ஏலம் என்பது எடுத்திருந்தது. 2 நாள் நடைபெறும் இந்த மெகா ஏலத்தில் முதல் நாள் பல சாதனைகளும் சுவாரஸ்யங்களும் நடைபெற்றது. முன்னணி வீரர்கள் அதிக தொகைக்கு ஏலம் போனார்கள். அதே நேரத்தில் முன்னணி வீரர்களை யாரும் ஏலம் என்பதை கேட்குவதற்கு முன்வரவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று 2வது நாள் ஏலம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இன்றைய தினத்தில் என்னென்ன சாதனைகள் நிகழப்போகிறது, அதே நேரத்தில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடைபெறப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.